Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல்ல zigzag stitch வந்துட்டு ஷேப்ல எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அது ஸ்கொயர், திலகம், அதுக்கு அப்புறம் லீஃப், ஃப்ளவர் இந்த மாதிரி எல்லா ஷேப்லயும் எப்படி வந்து அந்த zigzag போடணும் அப்படினு சொல்லிட்டு காட்றேன். அது மட்டும் இல்லாத போட்டுட்டு அது எப்படி வந்து கட் வர்க் பண்ணனும் அப்படிங்கறது நான் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். நான் previous வீடியோல வந்துட்டு zigzag எப்படி போடுறதுன்னு இப்ப இந்த இடத்துல நான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிரலாமா? சரி வாங்க போலாம். இப்போ இந்த ஸ்கொயரில் வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து த்ரெட் எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் பின்னாடி ஒரு பேக் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு தடவை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுறதுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப பக்கமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இல்லை, லைட்டாக கேப் இருந்தால் கூட போதும். போட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்டிச்சை ஒட்டியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் ஸ்டிச். இப்போ நான் வந்து இந்த எண்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து எண்ணாட் போட தேவையில்ல, உள்ள குத்திட்டு மறுபடியும் பக்கத்துலேயே வெளியில் ஜிக்ஜாக் அப்படின்னா நம்ம அப்படியே இந்த பக்கம் போட்டு எடுக்கிறதா இல்லைங்களா. பட் ஆனால் என்ன, கொஞ்சம் கிட்ட போடணும். இந்த ஜிக்ஜாக் பொறுத்த வரைக்கும் தூரமாக போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்படி கிட்ட இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு அப்புறம் இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச்சு பாருங்கள். நான் வந்து அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி தான் போடுறேன். அதே சமயம் பக்கமாக போட்டுட்டு வரேன். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா தான் அந்த செயின் வந்து கிட்ட விழுகும். அப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த த்ரெட்டு வந்துட்டு நம்ம விலகி வராமல் இருக்கும், இல்லாட்டினா கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும். இப்போ இந்த எட்ஜஸ் வந்துட்டோம் இல்லைங்களா, இந்த எட்ஜ் வந்ததுக்கப்புறம் எப்படி கொண்டோம்னா இதே மாதிரி தான் இதுக்கு பக்கத்தில் அந்த எட்ஜில் பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் இதுக்கு பக்கத்தில் அப்படியே இது வந்து நீங்கள் ரொம்பலாம் அப்படியே மெனக்கெட்டு இது பண்ண தேவையில்ல. நீங்கள் அப்படியே பக்கமாக அந்த செயினுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து எவ்வளோ சூப்பராக அந்த டார்க்காக அப்படியே தெரியும். இந்த சைடு இப்போ நான் போட்டு முடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் பாருங்கள். ஸ்டிச்சு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டிச் இந்த இடத்துல மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. நமக்கு எந்த இடத்துல எது போட்டால் நல்லாயிருக்கும், அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்மளாக யோசித்து தான் போட்டுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டிச் போடலாம் அழகாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். பக்கத்தில் இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே நம்ம இந்த பேஸுக்கு தான் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறதே. இல்லாட்டின்னா நம்ம சும்மா போட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வந்து ஜிக்ஜாக் கரெக்டாக வராது இல்லைங்களா. கீழே ஒரு பேஸ் இருந்தால் தான் இந்த ஸ்டிச்சும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு பேஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி கட் ஒர்க்குக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு ஜரியில் தான் நம்ம போடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும், அந்த லேயர் ரொம்ப தின்னாக இருக்கும், கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதில் போட்டுட்டு இன்னொன்று நம்ம வந்து இப்போ நெருப்பு வச்சு சுடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ லைட்டாக அது பட்டுட்டாலும் அப்படியே பொசுங்கி போன மாதிரி ஆயிரும். உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, அது வந்து சில்க்கு தானே. ஸோ அதனால் அந்த சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டிசைன் வந்து சேஃபாக இருக்காது. அதனால் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் தான் வந்து கட் ஒர்க் பண்ணுவோம். மற்றபடி ஜிக்ஜாக் வந்து நம்ம வேறு ஏதாவது இடத்துல போடணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வச்சுட்டு கீழே பேஸ்க்கு ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னாலும் அழகாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நாட்டு உள்ளே போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப் இப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இது போக அதோட இதுக்கு இந்த லூப் நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கிட்ட அது வந்து உள்ளே நாட் போயிடும். அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோட லைட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உண்மையில எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து வெளியில் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உள்ளே உட்காந்தா இந்த மெட்டீரியலோட கலருக்கு ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா கிளியராக தெரியல. ஸோ அதனால் நான் வந்து வெளியில் உட்காந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் அப்பப்போ கலர் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன், மெட்டீரியல் கலர் சேஞ்ச் ஆகும். பட் ஸ்டிச்சஸ் நல்லா டார்க்காக தெரிஞ்சால் போதும் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஃபோனில் அதுக்கு மேலே என்னால் கிளாரிட்டி கொண்டுட்டு வரவே முடியல. ஸோ அதனால தான் இதில் எப்படி போட்டிருக்கோமோ சேம் இதே மாதிரி தான். திலகம், ஃப்ளவர், லீஃபு எதில் வேணாலும் நீங்கள் மேங்கோவில், ஸோ அந்த மாதிரி எதில் வேணாலும் இதே மாதிரி தான் அவுட்லைன் கொடுத்து போட்டுக்கணும். இப்போ திலகத்தில் வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
சேம் இதே மாதிரி தான் ஜிக்ஜாக் போடணும். இந்த ஜிக்ஜாக் வந்து நீங்கள் எந்த டைரக்ஷன்ல இருந்து கொண்டுட்டு வரலாம், அதாவது நீங்கள் இந்த பக்கம் கூட ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வரலாம். நான் வந்து எனக்கு இந்த பக்கம் கொண்டுட்டு வரதே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்படி கொண்டுட்டு வரேன். எப்பயும் போல் செயினுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, செயினுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து நான் எண்டு நாட் போட்டுறேன். பாருங்கள் நல்லா டார்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பட் ஆனால் என்னுடைய திலகு ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நமக்கு தான் எப்போவுமே வரப்போகிறது இல்லையா ட்ராயிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் என்னுடைய திலகு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டிசைன்லாம் இருக்குது. பரவாயில்ல, விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் ஜிக்ஜாக் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஜிக்ஜாக் முடிச்சதுக்கப்புறம் இப்போ உள்ளே தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அவுட்லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த அவுட்லைனை நீங்கள் இப்படியே விட்டுறதுனால விட்டுறலாம். இல்லை இது அவுட்லைன் சுற்றி வந்து ஒரு லைன் வந்து ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுனால போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்துட்டு இப்படியே விட்டுறேன். நான் விட்டுட்டு உள்ளே எப்படி வந்து கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் வந்துட்டு ஊதுபத்தி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கொசுவத்தி காயில் இருக்கு இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இந்த மாதிரி அகலமான இதுக்கு அதுவே போதும். பட் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊதுபத்தியில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இது பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா அந்த த்ரெட்லேயும் போய் பற்றக்கூடாது. முடிச்சுட்டு லைட்டாக இப்படி வந்து தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் இருக்கு, என்னது சாம்பலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போயிடும். ஐயோம்மா, நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஜரியில் வந்து படக்கூடாது. நான் இதுக்கு தான் சொன்னேன். இது வந்து லைட்டாக பட்டுட்டா கூட ஜரி கூட ஒன்றும் அவ்வளோ இது ஆகாது. பட் ஆனால் நம்ம சில்க் த்ரெட்டில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கட் ஒர்க்குக்கெல்லாம் வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது. அப்பப்போ இதை அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி அந்த கருப்பு கலரில் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சாம்பல் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம கட் ஒர்க் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. கண்டிப்பாக உங்களாலே முடியும். ஆனால் என்னென்னா கட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. எடுத்தோடனே கட் ஒர்க் பண்ணவே முடியாது. இப்போது நம்ம வந்து இந்த ஜிக்ஜாக் போடாமல் வெறும் செயின் ஸ்டிச் ஒட்டி நீங்கள் இப்போ இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த துணி வந்து அப்படியே பிரிஞ்சு இந்த செயின் ஸ்டிச் அப்படியே கழண்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஜாக்ல போடுறது. இப்போ வந்துட்டு நான் அந்த திலகத்தையும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறது. சும்மா லைட்டாக உள்ள வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஷேப்பில் வெட்டிக்கலாம். நீங்கள் இந்த சிசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா வெட்டுற மாதிரி கொஞ்சம் புது சிசர் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஜரி த்ரெட்லேயும் பட்டுரும். அதுக்காக எனக்கு கத்திரிக்கோள் பிடிச்சி ஒழுக்கும் வெட்டவே வராது. நான் உண்மையாலுமே வந்து சிசர்ல எல்லாம் இதுதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் வெட்டுறேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்துட்டு க்ளூ போட்டு கட் பண்ணிக்குவேன். அப்படி இல்லை குட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நெருப்பு வச்சு கட் பண்ணிக்குவேன். நான் உண்மையில சிசரில் வெட்டுனதே இல்லைங்க, இப்போதாங்க வெட்டுறேன். நானும் சும்மா நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னாலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால் எனக்கே கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே ரொம்ப ஓரத்தில் கட் பண்ண வரல. ஏன்னா ரொம்ப கட் பண்ணி ஜரி சேர்த்து கட் பண்ணி விட்டோன்னா வம்பா போயிடும். நம்ம இதை வந்து மீதியை நெருப்பு வச்சு சுட்டுடலாமா? இல்லை உண்மையாலுமே வந்துட்டு நான் கட் பண்ணனது இல்லைங்க. ஸோ அதனால் நான் எப்படி சொல்கிறது, போய் எப்படி சொல்ல முடியும்? நான் கட் பண்ணால் அப்போ இப்போ நல்லா கட் பண்ணி காட்டணுமில்ல. எனக்கே முதல்ல வரல, அப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறது? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படியே கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அவுட்லைன் பண்ணுவோம். அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, ரெடிமேட் பேச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நெருப்பில் சுட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம அது வந்து அவுட்லைனில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்லைனை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னரில் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்மையான சிசர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். பேட்ச் எல்லாம் நானே ரெடி பண்ணிக்குவேன். எனக்கு எதாவது வந்து சிம்பிளாக ஒரு இடத்துல வந்து குட்டி குட்டியாக எனக்கு பேச்சஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து நான் கடையில் வாங்குறதில்ல, நானே செஞ்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். க்ளூ போட்டுட்டு அது சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் எனக்கு தெரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த கட் ஒர்க்குக்கு நீங்கள் இந்த மாதிரி நெருப்பு வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் அவுட்டரில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் சிசர்லேயும் கட் பண்ணிக்கலாம். பட் வெறும் சிசர் மட்டும் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஜிக்ஜாக் போடணும். நம்ம க்ளூ தடவிட்டு கட் பண்ணுற மாதிரி இருந்தால் செயின் ஸ்டிச்சே போடணும். க்ளூவை வச்சு எப்படி கட் பண்ணுறது
அப்படிங்கிறத நான் இனிமேட்டுக்கு வர கிளாஸில் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஜிக்ஜாக் எதுக்கு போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கட் ஒர்க் இதிலே காட்டிட்டேன் நான். ஓகேங்க, ஜிக்ஜாக் வந்துட்டு இப்போ எதுக்கு போடணும், நம்ம எந்த இடத்துலலாம் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.